2026ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில் அப்படின்னா ஏஐ லேர்ன் பண்றதுதான். ஸ்பெசிபிக்கா ஒரு ஏஐ ஏஜென்ட்ட ஸ்கிராச்ல இருந்து எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். வை? பிகாஸ் நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல ஒரு டாஸ்க் நான் முடிக்கணும் அப்படின்னா என் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்து அந்த டாஸ்க் முடிச்சு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு லேப்டாப் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த சர்ச் பண்ணி ஃபைனலா அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என் கூடவே இருந்த ஒரு பர்சன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல, ஒரு அசிஸ்டண்டா. பட் அந்த பர்சன் ஹியூமன் பீயிங்கா இல்லாம ஒரு ஏஐ மாடலா, ஒரு ஏஐ ஏஜென்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? சோ ஒரு ஏஐ ஏஜென்ட்ட பேசிக்ல இருந்து எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ரொம்ப கிளியராவும் தெளிவாவும் பார்க்க போறோம். ஸ்பெசிபிக்கா ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட்? இத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பிகினர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. பிகாஸ் ஏஐன்ற டேர்ம் இருக்கு, ஏஐ ஏஜென்ட்ன்ற டேர்ம் இருக்கு, ஏஜென்டிக் ஏஐன்ற டேர்ம் இருக்கு. சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா ஏஐனா என்ன, ஏஐ ஏஜென்ட்னா என்ன ஸ்பெசிபிக்கா அப்படின்றத சொல்லி கொடுக்க போறேன். வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட்? சிம்பிளா 4 வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒன்னு பிரெயின், மெமரி, டூல்ஸ் அண்ட் கோல். ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு டாஸ்க் முடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த டாஸ்க் நான் முடிக்கணும், இந்த டைம் லைனுக்குள்ள முடிக்கணும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டா? அடுத்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. இப்போ ஏஐக்கும் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏஐ ஏஜென்ட் ஒரு சிம்பிளான ஏஐ மாடல் கண்டிப்பா கிடையாது. மெயினா ஒரு சாட் பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க. அந்த சாட் பாட் என்ன பண்ணும்? நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் தான் கொடுக்கும். ஆனா ஏஐ ஏஜென்ட் ஒரு சாட் பாட் கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது ஒரு சாட் பாட் மாதிரி, ஒரு சாட் ஜிபிடி மாடல் மாதிரி அப்படின்ட்டு. கண்டிப்பா இல்லவே இல்ல. ஏஐ ஏஜென்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏஐ. பட் ஹவு? ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஆக்ட் பண்ண தெரியும், இங்க குடுக்கிற டாஸ்க முடிக்க தெரியும், டிசிஷன் எடுக்க தெரியும். அதுக்குன்னு தனியா மெமரி இருக்கு. சோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ டாஸ்க் ஸ்பெசிபிக் ஹியூமன் பீயிங். இந்த டாஸ்க செய்யறக்கு எபிலிட்டி உள்ள ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தான் இந்த ஏஐ ஏஜென்ட். இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இதோட காம்பினேஷன் தான் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட், ஏஐ ஏஜென்ட்டுக்கு மெயினா பிரெயின் இருக்கு. அந்த பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க அப்படின்னா அந்த பிரெயினுக்கு அது போகும். அந்த பிரெயின் என்ன பண்ணும்? ஜெனரலாவே யோசிக்கும், அதை பத்தி நம்ம டிசிஷன்ஸ் எடுக்க யூஸ் பண்ணுவோம். பிரெயின் ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அதை லிசன் பண்ணும், நான் ஒரு விஷயத்த பாக்குறேன்னா அதை ப்ராசஸ் பண்ணும். அந்த மாதிரிதான் இந்த ஏஐ ஏஜென்ட்டோட பிரெயினும். அந்த பிரெயினுக்கு மெமரி இருக்கு. இப்போ யூசர் ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க, அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? அந்த ஏஐ ஏஜென்ட்டோட மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து டூல்ஸ். இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்குன்னு அதுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூசர் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்து அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ இந்த டாஸ்க் முடிக்கணும்ல, முடிக்கிறதுக்கு we need something called tools. ஃபைனலி கோல். இப்போ மெயினா நான் இந்த ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணதே ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு தான், ஒரு டாஸ்க முடிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த 4 கம்பைன் பண்ணி நான் உருவாக்குறது தான் ஏஐ ஏஜென்ட். Keep it in mind, AI agent is a combination of brain, memory, tools and a goal. A clear goal. Next, how it works? இப்போ ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன்ல, எப்படி எக்ஸாக்டா ஒர்க் ஆகுது? ஹியூமன் பிரெயின் மாதிரி எக்ஸாக்டா ஒர்க் ஆகல, ஆனா என்னால முடிக்க முடியற டாஸ்க அது முடிக்குது. பட் இட் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ஹியூமன் பிரெயின். லெட்ஸ் see how it works. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூசர் என்ன பண்ணுவாங்க? யூசர் இன்டராக்ட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூசர் ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, இல்ல அவங்களுக்கு தோன்றத செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூசர். அடுத்து ஏஜென்ட். ஓகே, சோ அந்த ஏஜென்ட் தான் இப்போ இந்த இடத்துல டாஸ்க பண்ண போகுது. அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திங்க் பண்ணும். நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லேப்டாப் வந்து 50,000 எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்றதுதான் நீங்க குடுக்குற ஒரு டாஸ்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ யூசர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கொஸ்டினை கொடுத்துருவீங்க, அது ஏஜென்ட் கிட்ட போகும். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும்? திங்க் பண்ணும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகே, இப்ப அந்த ஏஜென்ட் என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா, இவங்க கேக்குற கொஸ்டின் என்ன, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணலாம். சோ அந்த இடத்துல நீங்க குடுக்குற அந்த கொஸ்டினை
ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா டிவைட் பண்ணிக்கும். டிவைட் பண்ணிட்டு now it moves to the tools. அந்த டூல்ஸ் வந்து ஒரு சர்ச் என்ஜினா இருக்கலாம், இல்ல ஜிபிடி மாதிரியான மாடல்ஸா இருக்கலாம். அந்த டூல்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம்னா, இப்போ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை தேடி எடுத்துட்டு வரும். அடுத்த ஸ்டெப்பா இப்போ இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கும்? டாஸ்கா டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 50,000க்கு கீழே இருக்க லேப்டாப்ஸ் சர்ச் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஃபில்டர். அடுத்து கம்பேரிட்டிவ்லி எது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குன்றத கம்பேர் பண்ணும். அடுத்து டிசிஷன் எடுக்கும், எது பெஸ்ட்ன்ட்டு. டிசிஷன் எடுத்துட்டு அது மெமரியில போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபைனலி உங்க கொஸ்டினுக்கான அவுட்புட் வரும். இங்க கேட்ட உடனே அவுட்புட் வருதுன்னு நினைக்கிறீங்கல்ல, உள்ள இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. ஒரு ஏஐ ஏஜென்ட் இந்த மாதிரி தான் நீங்க கொடுக்குற கொஸ்டினையோ இல்ல ஒரு டாஸ்கையோ ப்ராசஸ் பண்ணுது. யூ ஷுட் ஹாவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ். நவ் என்ன ஸ்டெப்ஸ் எக்ஸாக்டா நடக்குது? இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு திஸ் தான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூசர் இன்டராக்ஷன். ஒரு வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், இல்ல ஒரு வெப் பேஜா இருக்கலாம், இல்ல ஒரு கமெண்ட் லைன் மாதிரி நீங்க குட்டி ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி டெவலப் பண்ணலாம். சோ அதுல நீங்க உங்களோட கொஸ்டினை இல்ல நீங்க என்ன டாஸ்க் ஏஐ ஏஜென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க கிளியரா கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப்ல இப்போ ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணணும்? அது பிரெயினை யூஸ் பண்ணி திங்க் பண்ணணும். திங்க் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இதை பண்ணணும், இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றத அது பிளான் பண்ணும். தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிடுச்சுல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஐ நீட் சம் ஒன் இல்ல, அந்த சம் ஒன்னா அந்த இடத்துல இருக்கிறது தான் டூல்ஸ். அந்த டூல்ஸ் மேபி அந்த சர்ச் இன்ஜினா இருக்கலாம், ஸ்டில் ஒரு ஏபிஐ கீயா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நவ் அந்த ஸ்டெப்ஸை வச்சு நான் டாஸ்கை முடிச்சுட்டு எனக்கு ஒரு அவுட்புட் வந்துருச்சு. அந்த அவுட்புட்டை மெமரியில ஸ்டோர் பண்ணணும்ல. அடுத்த ஸ்டெப் ஸ்டோரிங் இன் த மெமரி. ஃபைனலி எனக்கு நான் கேட்ட அதே இன்டர்ஃபேஸ்ல எனக்கு ஒரு அவுட்புட் வந்து நிற்கும். இதுதான் நீங்க கேட்ட லேப்டாப், இதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்ற சஜஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஜென்ரலி ஏஐ ஏஜென்ட் ஒர்க்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஏஐ ஏஜென்ட். ஸோ இந்த இடத்துல ஏஐ ஏஜென்ட்க்கும் ஏஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏஐ நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும்தான் பண்ணும். இப்போ ஏஐ ஏஜென்ட்ல அடிஷனலா டூல்ஸ் கொடுக்குறோம், திங்கிங் எபிலிட்டி கொடுக்குறோம். ஸோ என்ன பண்ணுது? ஒரு டிசிஷன் எடுக்குது, ஒரு ஆக்ஷன் எடுக்குது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஹவு ஹியூமன் பீயிங்ஸ் ஒர்க். நவ் எனக்கு ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்றதுக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை? ஜெனரலாவே ஒரு ஏஐ மாடல் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா கூட ஒர்க் பண்ணணும். அந்த டேட்டா கூட ஒர்க் பண்றதுக்கு கம்பேட்டபிளான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். ஸோ நீங்க கண்டிப்பா பைத்தான பேசிக்ஸ்ல இருந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கிளியரா லேர்ன் பண்ணணும். மெயினா ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி, டேட்டா சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்கணும். அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஏஐ ஏபிஐ. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்ப நான் டேட்டா எடுக்கிறேன் இல்லையா, அதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஸோ அந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு எனக்கு ஒரு ஏபிஐ கீ தேவை. அதுக்கு நீங்க ஓப்பன் ஏஐ ஏபிஐ கீயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்து இப்ப நான் மாடல்ஸ் பில்ட் பண்ணணும்ல. ஸோ ஒரு வெப் பேஜா இருக்கட்டும், இல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கட்டும், நீங்க கொடுக்குற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிரியேட் பண்ணி தரக்கு எனக்கு டூல்ஸ் கூட கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், இதுக்கு நான் மெயினா யூஸ் பண்றது தான் இந்த லாங்சைன் அண்ட் பைன்கோன். இது ரெண்டும் நீங்க ரொம்ப தெளிவா லேர்ன் பண்ணிக்கணும். ஏஐ ஏஜென்ட்ஸை நான் பில்ட் பண்ண போறேன், மேபி என்னோட ஸ்கில், என்னோட கரியரையே நான் ஏஐ ஏஜென்ட் டெவலப்பரா மாத்த போறேன் அப்படின்னா நீங்க ரொம்ப தெளிவா பைத்தான் கத்துக்கணும். அடுத்து ஓப்பன் ஏஐ ஏபிஐ கீஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏபிஐஸ் பத்தி லேர்ன் பண்ணணும். அடுத்து லாங்சைன் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் பைன்கோன் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத ஸ்கிராச்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தெளிவா லேர்ன் பண்ணும். ஸோ இதனாலே நீங்க யூஸ் பண்ணி கத்துக்கிட்டாலே ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணணும்னு நீங்க ஒரு டாஸ்க் உங்க மைண்ட்ல வரும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். பிகாஸ் these are the core components. These are the important must-have skills to build a complete AI agent. Even இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அடுத்தும் நீங்க இந்த டூல்ஸ் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பைத்தான் தெரியாம கண்டிப்பா ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணவே முடியாது. நவ் இது எந்த ஒரு லாஜிக்ல ஒர்க் ஆகுது? வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன்சைட் திஸ் ஏஐ ஏஜென்ட்? இந்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட். யூசர் ஒரு இன்புட்டை கொடுப்பாங்க. அந்த இன்புட் ஒரு கொஸ்டினா இருக்கலாம், இல்ல ஒரு டாஸ்கா இருக்கலாம். இப்போ அதுக்கு எனக்கு அவுட்புட் தேவைப்படும்ல.
அந்த இடத்துல அதுக்கான இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்ல. அந்த இன்ஃபர்மேஷனை நான் எங்க இருந்து எடுப்பேன்? ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை. சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம LLM கூட கனெக்ட் பண்ணுவோம். மேபி ஒரு சாட் ஜிபிடியா இருக்கலாம், சோ மத்த LLM மாடல்ஸா இருக்கலாம். சோ இப்போ அந்த மாதிரி ஒன்னு LLM நான் டெவலப் பண்ணி கனெக்ட் பண்ணுவேன், இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய LLM கூட APIக்கு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவேன். தேர்ட் ஸ்டெப், டிசிஷன் மேக்கிங். சோ இப்போ ஒரு டேட்டா செட் கூடவோ இல்ல ஒரு LLM மாடல் கூடவோ நான் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்புட் கொடுத்துட்டேன், நான் LLM மாடல் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். தேர்ட் ஸ்டெப் என்னது? என் பிரெயின் திங்க் பண்ணி டிசிஷன் எடுக்கிற மாதிரி இந்த AI ஏஜென்ட் திங்க் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். திஸ் இஸ் த கீ லாஜிக். LLMs கூட கனெக்ட் பண்ண உடனே டிசிஷன் மேக்கிங். ஆஃப்டர் தட் டூல்ஸ். இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பர்சன் வேணும்ல, அந்த மாதிரிதான் நான் யூஸ் பண்ண போற டூல்ஸ். மேபி அது ஒரு பைன்கோனா இருக்கலாம், இல்ல லாங்சைன். சோ இதை ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சோ இந்த இடத்துல எனக்கு டூல்ஸ் தேவை. அண்ட் ஃபைனலி நீங்க கேட்ட கொஸ்டின்கான ரெஸ்பான்ஸோ இல்ல நீங்க அதுக்கு முடி அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த டாஸ்கையோ அது முடிச்சு உங்களுக்கு அவுட்புட்டா கொடுக்கும். இதுதான் லாஜிக் ஆஃப் AI ஏஜென்ட். சோ டெவலப் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் இதெல்லாம் தான். பைத்தான், OpenAI API key, LangChain and Pinecone. Now சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வாட் இஸ் AI ஏஜென்ட்? இவ்வளவுதான். ஆட்டோமேஷன் பிளஸ் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு டாஸ்க் முடிக்கணும் அப்படின்னா அந்த டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கிட்டா நான் எப்பெல்லாம் அந்த டாஸ்க் நான் பண்ணணுமோ ஜஸ்ட் நான் ஒரு கொஸ்டினை கொடுத்தா எனக்கு அந்த டாஸ்க் ரிப்பீட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேஷன். அடுத்து இப்போ நான் என் மூளை எப்படி யோசிக்குதோ ஒரு மிஷினை யோசிக்க வைக்கணும், இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒர்க் ஆகுறது தான் AI ஏஜென்ட். ஸோ சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜாப் சர்ச் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு தேவையான அந்த ரோலுக்கான ஜாபை சர்ச் பண்ணுவேன். அவங்க CTC என்ன, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஜூனியர் எடுக்கிறாங்களா, இன்டர்ன் எடுக்கிறாங்களா, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எடுக்கிறாங்களா, அவங்க ஸ்கில்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நான் தெளிவா சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுவேன். இப்ப இதுக்கு பதிலா நான் ஒரு ஜாப் சர்ச் ஏஜென்ட்டை நான் பில்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சர்ச் பண்ணும், உங்களுக்கான ஜாபை சர்ச் பண்ணும். அடுத்து ஃபில்டர் பண்ணும், உங்களோட CTS எக்ஸ்பெக்டேஷன், சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்றீங்க, உங்க ஸ்கில்ஸ் என்ன, அவங்க கொடுத்திருக்க ஸ்கில்ஸ் என்ன, இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கும். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் அப்ளிகேஷன் ஸ்டெப்பை கூட நீங்க ஆட்டோமேட் பண்ணி இந்த ஏஜென்ட் கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு AI ஏஜென்ட்டை ரியல் வேர்ல்டுல டெவலப் பண்ணணும். ஸோ see how powerful it is. ஸோ இந்த ஒரு ஸ்கில் நீங்க இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட இல்லைன்னா உங்களோட ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க somehow கெரியர்ல லாக் ஆவீங்க. ஸோ நீங்க உங்களோட AI ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுவும் ஸ்கிராச்ல இருந்து. பிகாஸ் இன் 2026 nothing is without AI இல்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு take this serious step in AI, I'm starting a 4-week live AI program. இந்த AI programல நான் உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து AI சொல்லி கொடுக்க போறேன். உங்க கூடவே இருந்து கைட் பண்ண போறேன். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நீங்க அப்பவே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4-week லைவ் AI ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்கை நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பின்டு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வில் மீட் யூ தேர். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடா தான் வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அஸ் அ வெயிட் லிஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ ரீசன். எனக்கு இண்டிவிஜுவலா எல்லாத்துக்கும் அட்டென்ஷன் கொடுக்கணும். தட் இஸ் மை மெயின் கோல். ஸோ ஆஃப்டர் திஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு AI ரொம்ப கிளியரா லேர்ன் பண்ணிக்கணும், ரியல் வேர்ல்ட்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். தட் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு மேக் ஷியோர். அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி அஃபோர்டபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனாலதான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் AI journey, make sure you register and we'll meet you there on 4-week live AI program. Bye for now. We'll meet you there on live AI training. Yes.